நீங்க ஒரு வீட்ல இந்த இடத்துல வாஸ்து நல்ல இடங்க. இங்க வச்சா தெய்வம் வந்துரும். அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இடம் இருக்கா? உறுதியா சொல்ல முடியுமா? தெய்வம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. எந்த மனசுல பக்தி இருக்கோ, அவங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் உண்டு. தெய்வம் வந்து அவங்கள காப்பாத்தும். அத உறுதியா சொல்லலாம். ஏன்னா இந்த இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாமே சொல்றது இதே விஷயம் தான். நீங்க ஏதாவது ஒரு கதைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ராஜா வீட்ல வாஸ்து இப்படி இருந்தது. ஸோ, அதனால வந்து சிவபெருமான் வந்துட்டாரு, பெருமாள் வந்துட்டாரு. அப்படின்னு ஏதாவது ஒரு கதை படிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு கதையுமே இல்ல. இந்த இடத்துல இத வச்சா இது நல்லது அப்படின்னு சொல்றது, வெறும் ஒரு விதமான சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயமே தானே தவிர, அது வந்து 100க்கு 100 சரி அப்படின்னு சொல்றது யாருமே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். பல வீடுகள்ல பெரிய பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பல இடங்கள்ல ஆன்மீக நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க. ஆனா அவைங்க சௌகரியமா இருக்காங்க. அவங்க வீட்ல ஒரு பூஜை ரூம் கூட கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வாஸ்து, சாஸ்திரம் இந்த மாரியான விஷயங்கள்லாம் யாரு அதிகமா பார்க்கும்? அப்டின்னா இந்துக்கள் பார்க்கும். ஆனா உலகத்துல பார்த்தீங்கன்னா, பணக்காரர்கள் அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த கிறிஸ்டியன்ஸும் சரி, முஸ்லிம்ஸும் சரி அதிகமானவங்க. உலக அளவில். ஏன்னா நீங்க சவுதி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. ஸோ இப்ப அவங்க வீட்ல இதெல்லாம் பார்த்து வாஸ்துப்படி பூஜைலாம் வைக்கிறாங்களான்னா, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு.